ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் காரசாரமான ஒரு இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும், ஆனால் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து 1/2 கிலோ வந்து இறா எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வந்து இது ஊற விடணும். அப்போ இந்த காரம் மசாலா எல்லாமே இது நல்லா வந்து ஊறி இருக்கும். இதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைச்சிடலாம். ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, ஒரு 3-4 லவங்கம், இது வந்து கல்பாசி, இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் நல்லா மாற அளவுக்கு நல்லா இது மாதிரி நல்லா இந்த கலர் வந்ததும் இது நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். இது ஆயில் சேர்த்துட்டு இந்த இறாலை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃபயர் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும். மினிமம் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இறா வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம மசாலா போட்டு இன்னும் 2-3 நிமிஷம் நம்ம வந்து இந்த இறா வந்து நம்ம குக் பண்ணுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இறா இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 100 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் நல்லா காரமான மிளகாய்த்தூள், அதுதான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன சைஸு, ரொம்ப நார்மலான தக்காளி, அதையும் சேர்த்து இதோட மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாமே சேர்த்து தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். தக்காளி நல்லா வந்து குழஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் இறாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்தா போதும். உங்களுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இறால் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நார்மல் கொஞ்சம் சிம் பண்ணி நல்லா குக் பண்ணிங்கன்னா இறால் நல்லா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம பிடிச்சி வச்ச மசாலாலேருந்து ஒரு 1-1 1/4 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்தா போதும். இதுதான் வந்து நல்லா வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல கமகமான்னு இருக்கும். ரொம்பவும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் வரா மாதிரி இருக்கும். இப்போ மூடி போட்டு சும்மா ஒரு 1-2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். சூப்பராக வந்து உங்களுக்கு இறா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா சூடாக சாதம் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்கிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.